ஃபேக் நியூஸ் தமிழ்நாடு மக்கள் ஃபேக் நியூஸை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்காவால் ஃபேக் நியூஸை அவாய்டே பண்ண முடியலங்க. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவ்வளோ ஃபேக் நியூஸ்கள் பரப்பப்பட்டுட்டே இருக்குது. என்னடா இது, பாஜக ஆட்சியில் தான் ஃபேக் நியூஸை பிரதானமாக வச்சு செயல்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரியான செயல்பாடுகளில் இப்போது தாவேக்காவும் இந்த கட்சியினரும் ஈடுபடுறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேக பார்வை எழ ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்ட விஜய் அவர்கள் ஏற்கனவே இருந்த உத்தரவுகளை அவர் புதிய அறிவிப்பாக வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ்கள் பரப்பப்பட்டிருக்குது. இதே மாதிரி முதல் முறையாகன்னு சொல்லி தினமும் பல்வேறு செய்திகள் பரவறதா பார்க்குறோம். இதை பல்வேறு நபர்கள் எடுத்து பேசிட்டு இருந்த சமயத்தில் தி ஹிந்துவில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோவை போட்டு முழுசாக உடச்சி விட்டுட்டாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போது இன்னொரு பக்கம் தாவேக்க எம்எல்ஏக்களோட கல்வி தகுதி பற்றி ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்குதுங்க. நான் எம்பிஏ படித்தேன், பிகாம் படித்தேன்னு சொல்லி பேருக்கு பின்னாடி போஸ்ட் அடித்து ஓடிட்டு இருந்தாலும் அவங்க தாக்கல் பண்ண அஃபிடவிட்லேயே அந்த கல்வி தகுதி இல்லை, அவங்க அதை பதிவு பண்ணல அப்படிங்கிற விஷயத்த இப்போது பலரும் கண்டுபிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிடி நெக்ஸ்ட் நாளிதழில் ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாகி இருக்குதுங்க. ஃபேக் டிகிரிஸ் ஃபார் ப்ரோமோஸ் லேண்ட் டிவிகே லெஜிஸ்லேச்சர்ஸ் இன் சூப் அப்படின்ற தலைப்பில் ராமகிருஷ்ணா அப்படிங்கிற பத்திரிகையாளர் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் அவங்க வெளியே என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் உள்ள அஃபிடவிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து வாங்கப்படுகிற கௌரவ டாக்டர் பட்டம் குறித்தும் ஒரு முக்கியமான டிஸ்கஷனை இந்த கட்டுரையில் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இதை சீரியஸாக எடுத்துகிட்டு தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, அவங்க சிறைக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட்டுரையில் முதல்லயே அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள் 15,000 45,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு சடங்குக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி டாக்டர் பட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பட்டங்கள் அரசியல்வாதிகளுடைய பிரச்சாரத்திலும் பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது சர்ச்சைக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரது யார் தெரியுமா? கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவான கனிமொழி சந்தோஷ் அவர்கள் தான். இவங்க பேரை எப்போ அறிவித்தாங்களோ அப்பையிலிருந்தே இவங்க பேரை சுற்றி சர்ச்சைகள் வெளியாகிட்டே தான் இருக்குது. ஜோசியர் மூலமாக கேன்சரை சரி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போது அண்மையில் அதிகாரிகளை சுற்றி பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு இவங்க மட்டும் சோஃபா செட்டில் ராணி மாரி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டது. இப்போது அவர் கல்வி தகுதி தொடர்பான சர்ச்சையும் வெடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டில் பிஏ லா ஹானர்ஸ் அப்படிங்கிற கல்வி தகுதி மட்டும் தான் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஆனால் பிரச்சாரத்தில் பார்க்கும்போது தன்னை டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு சொல்லி அழைச்சிக்கிறத பார்க்க முடியுது. இது தொடர்பாக அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நான் ஜோசியத்தில் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், அதனால் என்னை டாக்டர்னு கூப்பிடலாம், அதில் தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஆனால் அதை முன் வச்சு தான் என்ன கேள்வி இருந்திருக்குதுன்னா, இவங்க ஜோசியத்தில் டாக்டரேட் பட்டம் முடிச்சிருந்தா அதை ஏன் அஃபிடவிட்டில் பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வி தாங்க பிரதானமாக எழுந்திருக்குது. ஏற்கனவே ஜோசியத்தில் டாக்டரேட் பட்டம்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்பிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருவேளை அதை அஃபிடவிட்டில் பதிவு பண்ணால் சர்ச்சை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறத நினச்சி தான் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் இதை பதிவு பண்ணாமல் விட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. எனவே இவர் டாக்டரா, ஜோசியரா, லாயரா அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களும் சந்தேகத்தை எழுப்பிட்டு வராங்க. ஆனால் அஃபிடவிட்டில் நான் லா ஹானர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க பதிவு பண்ணுறாங்க. அது எப்படிங்க ஒரு இடத்துல சட்டத்தை பேசக்கூடிய வழக்கறிஞராக செயல்படுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் ஜோசியராகவும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர் எம்எல்ஏவான எஸ்பி செல்வம் அவர்கள் அவருடைய அஃபிடவிட்டில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா மட்டுமே படிச்சிருக்கிறதா பதிவிட்டிருக்கிறாரு. ஆனால் போஸ்டர்களை பார்க்கும்போது டாக்டர் செல்வம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து போலூர் எம்எல்ஏவான அபிஷேக் அவர்கள் தன்னுடைய அஃபிடவிட்டில் விஐடி சென்னையில் இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டுமே படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் சோசியல் மீடியாக்களில் எம்எஸ், எம்பிஏ அப்படின்னு சொல்லி 2 டிகிரி படிச்சிருக்கிறதா தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டு சுற்றிட்டு இருக்காரு. அடுத்து தாம்பரம் எம்எல்ஏவான டி சரத்குமார் அவர்கள் தன்னுடைய அஃபிடவிட்டில் நான் பிபிஏ மட்டுமே படிச்சிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் சோசியல் மீடியாவிலையும் மற்ற இடங்கள்லையும் தான் எம்பிஏ பட்டம் படித்ததாக பொய்யான தகவல்களை பதிவிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, குமாரபாளையம் எம்எல்ஏவான சி விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார வாகனங்களில் பிகாம் பட்டதாரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேருக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. எனவே அவங்களுடைய அஃபிடவிட்டில் எடுத்து பார்க்கும்போது நான் 12வது வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவரே தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. அடுத்து ஆவடி எம்எல்ஏவான ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் டாக்டர் பட்டத்தை பயன்படுத்தியதாகவும், அம்பத்தூர் எம்எல்ஏ ஜி பாலமுருகன் டெக்னிக்கல் டிப்ளமோ
தகுதி இருப்பதாக போஸ்டரில் சொல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த கல்வி தகுதி எல்லாமே அவங்களுடைய அஃபிடவிட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே தாவேகா சார்பில் செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவை இந்த கட்டுரை சுக்குநூறாக உடச்சி போட்டிருக்கு. இவங்க வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அஃபிடவிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தரவை ஆராய்ஞ்சு இந்த பட்டியலே கொடுத்துருக்குறாங்க. எனவே இது தொடர்பாகத்தான் அந்த கட்டுரையில் முக்கியமான ஒரு பகுதி வருதுங்க. அந்த பகுதியில் சமூக மற்றும் நடத்தை அறிவியல் ஆராய்ச்சியாளரான சங்கர் பிரகாஷ் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போலி கௌரவ டாக்டர் பட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய மோசடி. பணம் கொடுத்து பட்டம் வாங்குறவங்க மக்களை ஏமாற்றுவதில் துணை போறாங்க. உண்மையான டாக்டர்கள், உண்மையான அறிஞர்கள் பல வருடங்கள் கடின உழைப்பு செஞ்சு பட்டம் வாங்குறாங்க. ஆனால் இவங்க பணம் கொடுத்து 15 நிமிட சடங்குல பட்டம் வாங்கி அதை அரசியல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துறாங்க. இது அறிவியலுக்கும் கல்விக்கே அவமானமா படுது. மேலும் அஃபிடவிட்டில் இருக்கிற தகவல்களும் பொதுவெளியில் காட்டப்படும் தகவல்களும் பல இடங்களில் பொருந்தி போகல. இது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுவது மட்டும் இல்லாம மக்களை நேரடியாக ஏமாற்றும் செயல் அப்படின்னு சொல்லி காட்டமா பதிவு பண்றாரு. அரசியல் வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னா கட்சிகள் தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய தகுதிகளை நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்தணும். இல்லைனா இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. எனவே இந்த கட்டுரை நமக்கு என்ன கேள்வி உண்டுபடுத்துதுன்னா, வெளிப்படைத்தன்மை, நேர்மை, தூய சக்தின்னு அடிக்கடி பேசக்கூடிய விஜயும் அவருடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கல்வி தகுதியை தவறுதலாகவும் பொய்யாகவும் பிரச்சாரத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்வி தாங்க எழுது. மாற்றத்தை நோக்கியும் வெளிப்படைத்தன்மையை நோக்கியும் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் போலியாக பல செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்களே, இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்குதுங்க. மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ஜனநாயகத்துடைய அடிப்படை நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத பலரும் பதிவு பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போ இவங்க தப்பான கல்வி தகுதியை அஃபிடவிட்டில் பதிவு பண்ணுறாங்க, அல்லது அஃபிடவிட்டில் பதிவு பண்ணதுக்கு மாறா பொதுவெளியில் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஒருவேளை தேர்தல் ஆணையத்தில் முக்கியமான கேஸாக பதிவு பண்ணால் அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செக்ஷன் 125A படி தேர்தல் உறுதிமொழியில் தவறான தகவலையோ அல்லது பொய்யான தகவலையோ பதிவு பண்ணால் 6 மாத வரைக்கும் சிறை தண்டனை இல்லைனா அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது கிரிமினல் கேஸாகவும் பதிவு பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது பலருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. தேர்தல் ஆணையம் இல்லை புகார் அளிப்பவர் மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படும். பொதுவாக இந்த விஷயங்கள் சீரியஸாக எடுத்துக்கப்படுறதில்ல அப்படின்னாலுமே இன்னொரு விஷயத்தை என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தல் முடிவை வெகுவாக பாதிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கப்படுறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுறாங்க. மேலும் இப்படி போலிய கல்வி தகுதியை கொடுத்து 2015 ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஜிதேந்திர சிங் தோமர் அப்படிங்கிறவர் 2015 ஜெயிச்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அஃபிடவிட்டில் கொடுத்திருந்த எல்எல்பி பட்டம் போலி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. உடனே அவர் கைது செய்யப்பட்டார். அவர் ராஜினாமாவும் செஞ்சார். எனவே இவர்கள் பொய்யான தகவல்களை கொடுப்பது அப்படிங்கிறது சீரியஸான விஷயமா எதிர்க்கட்சிகளால் பேசப்படுமே, ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இங்கே கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நாமளே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், கேவி குப்பம் எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2.25 கோடி அளவு சொத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட கார் இல்லை, நானே கேபை புக் பண்ணி தான் வரேன் அப்படின்னு சொல்லி கோழி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தார். அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களே 2 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை வச்சுக்கிட்டு வருட வருமானமாக 28 லட்சத்தை அஃபிடவிட்டில் காட்டிக்கிட்டு அடுத்த மாதத்துக்கு வாடகை கட்டத்துக்கு கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி போலி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தார். ஆக ஒரு பக்கம் இப்படி போலி கண்ணீர், போலி செய்திகள் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இப்போ போலி கல்வி தகுதி, பொய்யான கல்வி தகுதியை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ தாவேக அரசின் மேலேயும் தாவேக எம்எல்ஏக்கள் மேலேயும் ஒரு பெரிய சந்தேக பார்வையை உண்டு பண்ணியிருக்குது. மேலும் நம்பிக்கையாக வாக்களித்த மக்களுக்கு இவங்க உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குதுங்க.